பழம் நழுவி பாலில் விழுந்தது. அது கலைஞர் 2016 சொன்னாருப்பா. இது அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிருச்சு. இப்ப என்னைக்கு வந்து வண்டியை ஓட்டிட்டு இருக்கீங்க? பழம் நழுவி கெட்டு போன பால் விழுந்துருச்சு, அவ்வளவுதான் மேட்ரு. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நினைக்க மாட்டார். ஏன்னா அதை பத்தி என்னன்னே அவருக்கு தெரியாது. அவர்கிட்ட போய் கேஸ் சர்வேன்னு தயவு செஞ்சு நம்ம தலைவரை பார்த்து அவர் ஏன் ஊடகத்தில் பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறார், பேட்டி கொடுக்க மாட்டார். இப்ப நான் ஓப்பன திமுக காரன் பார்த்து கேட்கிறேன், நாளைக்கே ஒரு ஸ்டேஜை போடுவோம், எல்லா பத்திரிகையும் கூப்பிடு, 2 பேர் தான் அந்த ஸ்டேஜில் இருக்கணும். எல்லா நிர்வாகிகளும் இந்த கேள்வியை பதில் சொல்லுங்க. ரமேஷ், ராஜ்மோகன் எல்லா பேட்டியிலும் சொல்லுங்க. சேலஞ்ச் விடுற முதலமைச்சரை பார்த்து, எந்த பேப்பர் இல்லாம உன் பக்கத்துல எந்த நிர்வாகி இல்லாம தனியால ஸ்டேஜில் வந்து உட்கார். என் தலைவர் தனியா வருவார். 2 பேரை வச்சு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துவோம். இந்த போட்டிக்கு நான் ரெடினா நாளைக்கே நான் ரெடி, என் தலைவர் ரெடி. இந்த அள்ளு சில்லறைக்கெல்லாம் என் தலைவர் பதில் சொல்ல மாட்டார். இந்த அள்ளு சில்லறை, இந்த அண்டா சொம்பு டீஸ்பூனு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாரு. என்ன ஒருத்தருக்கு தான் இங்க போட்டியே, திமுக திமுக. அப்ப யாருக்கு பதில் சொல்லணும்? உங்க முதலமைச்சருக்கு உண்மையாலே சமூக நீதியை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு பொருளாதாரத்தை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு நிர்வாகத்தை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு பத்தி அறிவு இருந்தா தைரியமா பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லுங்க, எங்க தலைவர் வராரு, நீங்க வாங்க. இன்னமேட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் பத்தி பேசினா மாண்புமிகு முதலமைச்சர் நீங்க வாங்க. 2 பேரும் எப்படி அமெரிக்காவில் உட்காந்து முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க மக்கள் முன்னாடி. 2 பேரை பேச வைப்போம். ஃபர்ஸ்ட் ஷாட்லயே அவுட். ஏன்னா ஷூட்டிங் இல்ல, கேமரால சிஎம் போயிட்டே இருப்பாரு. எங்க தலைவருக்கு கேமராவே தேவையில்லை, அவர் ஆல்ரெடி நடிகரா இருந்து வந்தவரியா. நீ ஸ்கிரிப்ட், அவரு உணர்வு. இங்க உண்மை இருக்கு, நீ ஸ்கிரிப்ட்ல இருக்கிற. ஸ்கிரிப்டுக்கு உண்மைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, பிரஸ் கான்ஃபரன்ஸ் பத்தி நீங்க பேசுறீங்க. எப்ப பார்த்தாலும் திமுக மேடையில டிவி எல்லாம் பாருங்க. அதான் டிவில பாருங்க, எந்த திமுக காரனும் வந்து பேசுறதே கிடையாது. டிவில பேசுறது எல்லாம் பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பேச தெரியாத ஒரு கட்சி தான் இன்னைக்கு திமுக. நம்மள பார்த்து பேச தெரியுமான்னு கேக்குறாங்க. அப்ப உடனே நியூஸ் பயங்கரமா, பழம் நழுவி பாலில் விழுந்தது. அது கலைஞர் 2016 சொன்னாருப்பா. இது அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிருச்சு. இப்ப என்னைக்கு வந்து வண்டியை ஓட்டிட்டு இருக்கீங்க? பழம் நழுவி கெட்டு போன பால் விழுந்துருச்சு, அவ்வளவுதான் மேட்ரு. கெட்டு போன பால்ல விழுந்து என்ன பிரயோஜனம்? யார் குடிக்க போறா? அதாவது திமுக அப்படியே ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஒரே ஒரு தலைவர், நம்ம தலைவரை பார்த்து அவர் பேரை சொல்றாங்களோ இல்லையோ, டெய்லி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு, தலைவர் சொன்ன மாதிரி தூக்கத்துல எந்திரிச்சா கூட விசில் அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி டெய்லி ஒரு பிரச்சனை. இது எப்படி நம்ம தலைவரை ஜெயிக்கலாம்? தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்கணும். பர்சன்டேஜ் பாட்டு 27, 30, 32% போய்கிட்டே இருக்கு. எப்படி வந்து நிப்பாட்டணும்? ஒன்றும் புரியல. திடீர்னு வந்து முதலமைச்சர் அவர்கள் திடீர்னு ஒன்று MK ஸ்டாலின் ஷேர் ஆட்டோ சர்வீஸ் ஒன்று ஆரம்பிச்சிட்டார். யாரெல்லாம் வண்டி நம்ம ஷேர் ஆட்டோல 9 நம்ம டிரைவர் கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா, அண்ணா ஏறின வண்டி ஏறினு சொல்ற மாதிரி, ஒருத்தரை ஜெயிக்கிறதுக்கு யாரெல்லாம் கண்ணில் படுறீங்களோ தயவு செஞ்சு ஏறுங்க. பேமெண்ட் மட்டும் டைரக்ட் பிக்ஸ், ஜிபே அனுப்பிச்சுக்கிட்டே இருப்போம். ஜிபே பிக்ஸ் ஏறுங்க, ஜிபே பிக்ஸ் ஏறுங்க, ஜிபே பிக்ஸ் ஏறுங்க. எல்லாம் ஜிபேல தான் ஓடிட்டு இருக்க கூட்டணி இல்ல. அப்ப எல்லாம் ஷேர் ஆட்டோல ஏத்திட்டு தொண்டர்களை நம்ம கிட்ட வந்துட்டாங்க. இதை சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் இருக்க தொண்டர்கள் நம்ம கிட்ட வந்துட்டாங்க. எல்லா தொண்டர்களும் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஆனா ஷேர் ஆட்டோ மட்டும் போய்கிட்டே இருக்கு. முன்னாடி அவங்க அப்பா, பக்கத்துல பையன், 2 பேர் ஓட்டுவாங்க பாத்தீங்களா ஷேர் ஆட்டோ. அப்ப நம்ம எது ஓட்டுறோம்? அரசு பேருந்து, மக்களை ஏற்றக்கூடிய ஒரு பேருந்து. இப்ப ரீசெண்டா நான் பஸ்ல போனேன். மகாபலிபுரம் டு கோவளம் வரைக்கும் போனேன் ஒரு சர்வே எடுக்கிறதுக்காக. நானும் என் ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு தோழரும் போனோம். கேப்லாம் போட்டுட்டு போகும்போது நம்மளுடைய சின்னம் இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு தெரியுமா? கோவளத்திலிருந்து கரெக்டா 7-8 ஸ்டாப்.
சாரி மகாபலிபுரத்துல இருந்து கோவளம் வரைக்கும் நான் போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தாட்டி கண்டக்டர் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கார். ரே போலாம், இறங்க, நிப்பாட்டு. நான் அப்பதான் நினைச்சேன், எத்தனை ஆயிரம் பஸ் ஓடிட்டு இருக்கு, ஒவ்வொரு ஸ்டாப்லயும் விசில் அடிச்சுட்டே இருக்காரு கண்டக்டர். அப்ப நண்பர்களே, நம்மளுடைய சின்னம் 8 கோடி பேருக்கு ரீச் ஆயிடுச்சு. நீங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த கூட்டணியுடைய அரித்மெட்டிக்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் எடுப்படாது. தலைவர் மேலே நம்பிக்கை இல்லாத பொழுது பக்கத்தில் இருக்கவங்க மேல எப்படி நம்பிக்கை வரும்? முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் திருமானனா? இல்லை. முதலமைச்சர் வேட்பாளர் கம்யூனிஸ்ட்ல இருந்து இருக்காங்களா? இல்லை. முதலமைச்சர் வேட்பாளர் அம்மா பிரேமலதா மேடமா? இல்லை. வேற யார் இருக்காங்க? முதலமைச்சர் வேட்பாளர் ஐயா வைகோ அவர்களா? இல்லை. முதலமைச்சர் வேட்பாளர்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்களா? இல்லை. நேத்து வரைக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்களான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால இன்னைக்கு புகழ்ந்துட்டு இருக்காரு சட்டசபையில். ஐயா எனக்கு கொஞ்சம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருங்க, அப்பாவும் பையனும் புகழ்ந்துடுறேன். எம்எல்ஏ சீட்டு வேணும்னா எங்க தலைவர் விஜய் அவர்கள் திட்டா சீட்டு கிடைச்சிரும். விட்டுருங்க, நல்லா இருந்துட்டு போறார், நமக்காக நல்லா இருந்துட்டு போறார். போனா பொழைச்சு போட்டோம். சோ அப்ப இன்றைக்கு நம்மளை வச்சுதான் அங்க வியாபாரம் பயங்கரமா ஓடுது. ஒரு பெரிய வியாபாரியை போட்டு ஒரு சின்ன வியாபாரி போட்டி போடுவாங்களே, அந்த மாதிரி நாங்க விஜய் கிட்ட போயிடுவோம் அங்க திமுக வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க தலைவர் முதல் நாளே சொல்லிட்டார், 234 தொகுதியிலும் தனியா நின்று வெற்றி பெறக்கூடிய வலிமை எனக்கு இருக்கிறது.